ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேலே ஆச்சு நான் வீடியோ போட்டு. காரணம் பார்த்திங்கன்னா, என்னோடய மொபைல் வந்து கீழே விழுந்து டிஸ்பிளே போயிடுச்சு. எனக்கு வந்து வருஷத்துக்கு 2 டைமாவது இந்த டிஸ்பிளே போகிறது, மொபைல் உடையிறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் என்னால் வீடியோவே போட முடியல. எனக்கும் வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு. 10 நாளாக வீடியோவே போடலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் வந்து இன்றைக்கி தான் ரெடி ஆகிடுச்சு. வந்தோடனே நம்ம வீடியோ போட்டுறோமேன்னு சொல்லிட்டு போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி அடிக்கடி உடையுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்டாண்ட் வச்சு தான் வீடியோ எடுப்பேனா. அது என்ன ஆகுதுன்னா, ஸ்டாண்ட் வச்சுட்டு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது ஒன்று காற்றுலையோ இல்லை மாட்டோட வால் பட்டு இல்லைனா வந்துட்டு அந்த ஸ்ப்ரிங் வந்து லூஸ் ஆகி அந்த மாதிரி வந்து கீழே விழுந்து அடிக்கடி வந்துட்டு உடஞ்சி போயிடுது. இந்த டைம் வந்து அடிக்கடி உடஞ்சிரும். இதனால் இந்த டைம் வந்து ரொம்ப வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஃபோன் வந்து டிஸ்பிளே ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம போடுறோம். யாரெல்லாம் வந்து என்னோடய வீடியோ மிஸ் பண்ணிங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மாடு வந்து பால் கறந்து பாலில் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு பால் கறக்கிற வீடியோவே போடலை. இப்போ பொதுவாக இந்த மாடு கண்டுக்குட்டி போட்டதுக்கப்புறம் வீடியோவே போடலை. பால் கறக்கிறது பெருசாக ஒன்றும் பால் கறக்கல. 2 லிட்டரு அவ்வளோதான் கறக்குது. நம்ம வீட்டுக்கு போக மிச்சம் 1.5 லிட்டரோ இல்லை 1 லிட்டரோ அப்படி தான் வந்து சொசைட்டிக்கு ஊற்றிட்டு இருக்கிறேன். ரொம்ப பால் கறக்கலை. ஏன்னா மாட்டுக்கு பார்த்திங்கன்னா தீவனம் வந்து வெளியில் எங்கேயுமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வைக்கோல் மட்டும்தான். பசுந்தீவனம் வந்து இன்னும் நம்ம வந்து வயலுக்கு ஓட்டிகிட்டு போகல. ஏன்னா வெயிலின் தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த டைமில் வந்து மாடு பால் கறக்கிறதே பெரிய விஷயம். அதனால் சரி எங்கடான்னு சொல்லிட்டு நானும் வீட்டிலேயே கட்டி வச்சு வைக்கோல் மட்டும் தான் போடுறதுனாலையோ என்னவோ தவிடு எல்லாமே கொடுக்குறேன். ஆனாலும் 2 லிட்டருக்கு மேலே தாண்ட மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் மாட்டுக்கு வந்து உண்ணி வேறு வந்துருச்சா, அதுக்கும் நாளையும் என்னன்னு தெரியல, பால் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரி போக போக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி வச்சுருக்கேன். ஒரு 2 லிட்டர் பக்கம்தான். அதில் தேவையாக வீட்டுக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்ற பால் வந்து நான் சொசைட்டிக்கு ஊற்றிடுவேன். ஒரு காம்பு பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுருவேன் மாட்டு கண்ணுக்குட்டிக்காக. ஏன்னா பொட்டை கண்ணுக்குட்டின்றதுனால கூட்டிக்கிட்டு